Good afternoon to all. So today's class we are going to concentrate on sleep disorder. So what is the meaning of sleep disorder? Sleep disorders are the condition that result in changes in the way that you sleep. அதாவது நம்ம பொதுவாகவே நம்ம எத்தனை மணிக்கு தூங்குவோம், எவ்வளோ நேரம் தூங்குவோம் அப்படின்ற ஒரு டைமிங் நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த டைமில் நம்மளால் தூங்க முடியல, நமக்கு தூக்கம் வரலை அப்படின்னா, அதே மாதிரி நம்ம தூக்கத்தில் ஏதாவது மாற்றல் வருது, ஏதாவது ஒரு டிஸார்டர்ஸ் வருது அப்படின்னாக்கா தட்ஸ் கால்ட் ஸ்லீப் டிஸார்டர். ஸோ லெட்ஸ் see what is the exact meaning. A sleep disorder can affect your overall health, safety, quality of life. Sleep deprivation can affect your ability to drive safely and increase your risk in other health problems. Some of the signs and symptoms of sleep disorder: excessive daytime sleepiness, irregular breathing, increased movement during sleep, other signs and symptoms. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து ஸ்லீப் டிஸார்டராக இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீப் டிஸார்டருக்கு என்னென்ன சிம்டம்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டில் வந்து சிம்டம்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட். நெக்ஸ்ட் let's see the causes. Sleep problems can be caused by the various factors. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரானிக் பெயின் ஃப்ரம் ஆர்த்தரைட்டிஸ், ஹெட்டேக். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாக்கா தூக்கம் வராது. ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ்னாக்கா நம்ம உடல் ரீதியான இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ், அதாவது கை வலி, கால் வலி. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ். நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் இஷ்யூஸ். ஃபார் மெடிக்கல் இஷ்யூஸ்னால் ஆஸ்தமா, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ, இல்லை வேறு எதுனா வந்து ஜென்ரல் மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு தூக்கம் வராது. நெக்ஸ்ட் வந்து சைக்காட்ரிக் டிஸார்டர்ஸ்னால் டிப்ரெஷன் ஒரு ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ். ஸோ இது இருந்தாலும் அவங்களுக்கு தூக்கம் வராது. நெக்ஸ்ட்டு வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஒருவேளை வந்து அந்த இடம் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் வந்து இது என்ன சொல்கிறது, அதை கொரட்டை விடலாம், ஸ்னோஸ்னால் கொரட்டை. ஸோ இது வந்து ஸோ தீஸ் ஆர் த 4 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ், நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் இஷ்யூஸ், தேர்ட் வந்து சைக்காட்ரிக் டிஸார்டர்ஸ், ஃபோர்த் வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்டிங் த ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் டேர்ம் ஆர் அக்யூட். Insomnia can be caused by life stress. So insomnia is one type of sleeping disorder. That's a short term. Insomnia, there are 2 types. One is long term, one is short term. So short term is also called as acuteness starting. So it's caused by lifetime stress எதுனாலனா ஒரு ஜாப் லாஸ்னாலே வரலாம், இல்லை சேஞ்ச்னாலே வரலாம், டெத் ஆஃப் எ லவ்ட் ஒன், மூவிங் இல்னஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், லைட் நாய்ஸ். ஸோ இது நம்ம முன்னாடி மேலே ஃபஸ்ட் பாயிண்டில் பார்த்த மாதிரி ஃபேக்டர்ஸில் அது போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து இன்சோமேனியாவில் வந்து 3 times insomnia that occurs at least 3 nights a week or at the last 3 months. At least 3 months can be caused by the factors such as depression, chronic stress, pain or discomfort at night. So long term வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரத்தில் 3 நைட்டு வந்து உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதனால் வந்து உங்களுக்கு இருக்குன்னா, ஒருவேளை இட்ஸ் மேபி பிகாஸ் ஆஃப் டிப்ரெஷன் or maybe because of chronic stress. So the other factors that interfere your sleep is genetics. Genetics in a sense you have any kind of neurological disorders. So for example, it may be paralysis or it may be any kind of neuro problems. So it may be occurs as per genetic basis. So that's the first. Next is night shift work. So some people maybe more on IT professionals, they are used to work on night. So அந்த மாதிரி இருக்கிறப்ப கூட அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் டிஸார்டர்ஸ் வரும், பகல் அவங்களால சரியாக தூங்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெடிக்கேஷன், சில ட்ரக்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து நைட்டில் தூக்கம் சரியாக வராது. ஸோ தட்ஸ் மெடிக்கேஷன். அடுத்தது வந்து ஏஜிங்னாக்கா வந்து ரொம்ப 65 years மேலே அப்படியே ஆயிடுச்சுனாக்கா ஜென்ரலாகவே தே காண்ட் ஏபிள் டு ஸ்லீப். ஸோ தீஸ் ஆர் த another factors. Some common types of sleep disorders are insomnia. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து sleep apnea, in which experience abnormal patterns in breathing while you are asleep. அதாவது தூங்குறப்ப உங்களுக்கு உங்களுடைய ரெஸ்பிரேஷன் வந்து அப்நார்மலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ் சிண்ட்ரோம். அது ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னாக்கா ஸ்லீப்பிங்கில் மூவ்மெண்ட் இருக்கும். சில பேர் நடப்பாங்க, சில பேர் வந்து தூங்குறப்பவே வந்து தேல் ஓடுற மாதிரி ஃபீல் பண்ணி அவங்க அப்படியே படுத்துலேயே வந்து ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தட்ஸ் கால் ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாக்ரோலெப்சி. ஸோ கண்டிஷன் கேட்டகரைஸ் ஃபார் எக்ஸ்ட்ரீம் ஸ்லீப்னஸ். அதாவது வந்து ஒரு இதுக்கு ஒரு பர்டிகுலர் இது இல்லாமல் அவங்க வந்து ஒரு 4 நாள் தூங்கின்னு இருப்பாங்க. தட்ஸ் கால் நாக்ரோலெப்சி.
Next one is symptoms. Symptoms of sleep disorders may be include very sleepy during the daytime and having trouble falling asleep at night. So general symptoms, பொதுவான symptom என்னன்னாக்கா பகல நல்லா தூங்குவாங்க, நைட்ல வந்து அவங்க சுத்தமாக தூக்கம் வராது. So some people may fall asleep in appropriate time such as while driving, other symptoms. So சில பேர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுறப்பே தூங்கிடுவாங்க. அப்புறம் அவனோட ப்ரீதிங் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ த ப்ரீதிங் வில் பி வெரி அன்கம்ஃபர்டபுள். ஸோ அந்த சமயத்தில் இருக்கப்பட்டு ட்ரை டு ஃபால் ஐ ஸ்லீப். ஸோ தீஸ் ஆர் த சம் காமன் சிம்டம்ஸ் ஃபார் ஸ்லீப் டிஸார்டர்ஸ். ஸோ லெட்ஸ் சி த தெரப்பி ஃபார் ஸ்லீப் டிஸார்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. ஸோ நம்ம நிறைய சைக்காட்ரி டிஸார்டர்ஸில் நம்ம இந்த சிபிடி பார்த்துருப்போம். ஸோ சிபிடி வந்து நிறைய சைக்காட்ரி டிஸார்டர்ஸ் வந்து தேர் யூஸ் சிபிடி ஆஸ் எ தெரப்பி. ஸோ widely used therapy for sleep disorders. It may be conducted individually or in a group of people with a similar sleeping problems. ஸோ இது இண்டிவிஜுவலாகவும் பண்ணுவாங்க, குரூப்பாகவும் பண்ணுவாங்க. So the length of therapy may also depends on the type of severity of a sleep disorder. So அந்த சிபிடினுடைய லென்த் எந்த அளவுக்கு அந்த தெரப்பி கொடுக்கணுமோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தியர் சிவியாரிட்டி. அதாவது எந்த அளவுக்கு ஒரு ஸ்லீப் டிஸார்டர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி they'll do their cognitive behavioral therapy. So how does the CBT work for sleep disorders? So first நம்ம சிபிடி தான் இதோட தெரப்பின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அது எப்படி ஒர்க் பண்ணணும்னாக்கா சிபிடி அட்ரஸ் த நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் தட் கான்ட்ரிபியூட் இன்சோமேனியா அண்ட் அதர் ஸ்லீப் டிஸார்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ சிபிடி உங்களுக்கு மீனிங் என்ன சொன்னால் கொக்னிட்டிவ்னா திங்கிங், ஸோ பிஹேவியர்னா பினா பிஹேவியர். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிபிடி தெரப்பிஸ்ட் என்ன பண்ணுவோம்னாக்கா முதல்ல அவங்க நெகட்டிவ் தாட்ஸும் பிஹேவியர் பேட்டர்னை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் they'll try to address the negative thoughts. என்னென்ன நெகட்டிவ் தாட்ஸ் அவங்க மைண்டில் இருக்குது, ஒருவேளை டிப்ரெஷன்ஸ் இருக்கா, இல்லை ஒருவேளை அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கா, ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அதை முதல்ல அட்ரஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பிஹேவியர் பேட்டர்ன், ஸோ இது தாட்ஸ் இருக்கிறனால அவங்க பிஹேவியர் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்றத அவங்க டெஸ்ட் பண்ணுவோம். அதை வச்சு they'll give them the therapy. So first வந்து the two main components வந்து cognitive therapy. Cognitive teach to you to recognize and change negative beliefs. So first ரெண்டு components. First வந்து cognitive therapyனாக்கா அவங்களுடைய நெகட்டிவ் பிலீஃப்ஸை ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றது cognitive therapy. நெக்ஸ்ட் பிஹேவியர்னாக்கா டு அவாய்ட் த பிஹேவியர், அதாவது தவறான பிஹேவியர், அதாவது நார்மலாக பிஹேவியர் இல்லாமல் தவறான பிஹேவியர் எதனா இருந்தால் ஹவு டு அவாய்ட் பிஹேவியர் தட் கீப் யூ அவேக் அட் நைட். அதாவது சில பிஹேவியர்ஸ்னால் நம்ம அந்த ரெஸ்ட்லெஸ் லேக் சீன்ட்ரோம் பார்த்தோம், அதாவது தூக்கத்தை நடக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த பிஹேவியர் குறைக்கிறதுக்கு வாட் வி கேன் டூ ஃபார் தட். ஸோ தட்ஸ் கால் த பிஹேவியர் தெரப்பி. ஸோ இட் ஹெல்ப்ஸ் தெம் டு விச் திஸ் பிஹேவியர் ஆல்சோ வில் எஃபெக்ட் அண்ட் கீப் தெம் அவேக் அட் நைட். ஸோ இதுதான் வந்து பிஹேவியர் தெரப்பி. ஸோ திஸ் இஸ் சம் ஜென்ரல் things related to sleep therapy. So next we are going to topic of scholastic backwardness. So scholastic backwardness na ennanaga is a commonest educational problem encountered in children and consider the fact that children performance at school falls below the expectation according to the level of his intelligence. So scholastic backwardness na scholastic backwardness idile odu ungalku scholastic na school, backwardness na pinna. ஸோ அப்போ வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் அந்த பையன் வந்து பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெகுலராக வந்து எக்ஸ்பெக்டேஷனோட இவன் எந்த அளவுக்கு படித்தானோ எந்த அளவுக்கு நல்லா படித்தானோ அதோட வந்து அவனுடைய இது வந்து கீழே வந்து அவன் கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் கால் ஸ்காலஸ்டிக் பேக்வர்ட்னஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்குன்னாக்கா ஆன் த பேஸ் ஆஃப் ரிசர்ச் ஸ்டடீஸ் கேரக்டரிஸ்டிக் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல். ஸோ பேக்வர்ட் சில்ட்ரன் வென் கம்பேர்ட் டு த நார்மல் தே ஃபவுண்ட் டு பி இன்ஃபீரியர் இன் த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். தே ஹேவ் எ புவர் மஸ்குலர் கோஆர்டினேஷன், ஷோ ரியாக்ஷன் டைம், ஃபிசிக்கல் டிஃபெக்ட் ஆஃப் ஐஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல்னாக்கா ஒருவேளை அவங்களுக்கு வந்து கண்ணு சரியாக தெரியாமல் இருக்கும், காது சரியாக கேட்காமல் இருக்கும், ஸ்பீச் டிஃபெக்ட் பேசுகிறது வந்து சரியாக அவங்க பேச மாட்டாங்க, மஸ்குலர் கோஆர்டினேஷனாக்கா கை கால் வந்து எதனா ஒரு விஷயத்தில் அவங்க ஏதோ ஒரு விதமான ஊனம் இருக்கும். ஸோ அது வந்து ஸோ தே ஃபீல் தெம்செல்ஃப் as இன்ஃபீரியர்னாக்கா தாழ்மை. ஸோ அவங்க வந்து ஃபீல் தெம்செல்ஃப் as இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஸோ தட்ஸ் கால் ஃபிசிக்கல் கேர். நெக்ஸ்ட் வந்து மென்டல். ஸோ மென்டல்னாக்கா த சீஃப் deficiency of backward children in the area of intelligence. They have a lesser capacity to abstract thinking and to correlate various experiences. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவனுடைய ஒரு விஷயத்தை வந்து தே காண்ட் ஏபிள் டு இப்போ ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தா அந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி யோசிச்சு நம்ம அதை வெளியே வரணும் அப்படின்ற அந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ that's another characteristics for scholastic backwardness. Next one, social and moral characteristics. The social development of backward children lacks behind the normal children there is because of two reasons. First, the perception of social situation is a matter of understanding, and second, the child backwardness have apparent in the family and neighborhood long before he enters the school. He rejected his classmates, parents and ashamed of such children. First, next வந்து சோஷியல்னாக்கா அவங்க குடும்பத்தில்
இல்லை அவங்க சுற்றி இருக்கிற பியர் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கூட அவங்க அதனால் வந்து தேர் வில் பி இன்ஃப்ளூயன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்னாக்கா சோஷியல் சுச்சுவேஷனை வந்து அவன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். இப்போ அவன் சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன் வந்து இப்போ ஒருவேளை உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேமிலியில் வந்து யாருமே படிக்கல, எல்லாருமே வந்து தேர் இல்லிட்ரேட். அப்படி இருக்கிறப்போ நான் மட்டும் ஏன் படிக்கணும் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு இருக்கும். தட்ஸ் கால் சோஷியல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவன் ஸ்கூலில் அவனை நீங்கள் இஃப் பேரண்ட்ஸ் ஆர் கம்பலிங் அ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அண்ட் trying to give admission in a school, but he can't study because he peer group are uneducated. அவங்க கூட சேர்ற எல்லா பசங்களும் வந்து படிக்காதவங்களா இருக்காங்க ஃபேமிலியில். அப்போ அது குறிக்கப்போ நான் மட்டும் ஏன் படிக்கணும் அப்படின்னு தாட் மைண்டில் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி திஸ் திங் வில் இன்ஃப்ளூயன்ஸ் த சில்ட்ரன் மைண்ட். ஸோ அதுதான் வந்து they are telling as a social and moral characteristics. ஸோ காசஸ் ஆஃப் திஸ் திங் அப்படின்னா ஃபஸ்ட்டு காஸ் வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். காசஸ் இந்த சில்ட்ரன் ஃபஸ்ட்டு லோ இன்டெலிஜென்ஸ். அதாவது சில்ட்ரனுக்கு வந்து ஐக்யூ, அதுதான் நான் முன்னாடி சொன்னேன். ஐக்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 to 52. A children mind delay milestone development, either borderline intelligence 7 to 85 or mild mental retardation. Intelligence வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 50 ஜென்ரல் வந்து 70 to 80% or 50 to 70% இருக்கணும். பட் சில பேருக்கு 50 கீழே இருக்கும். ஸோ அது பார்த்தா அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு பேக்வர்ட்னஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் டிசபிலிட்டி. அதாவது பசங்க வந்து they can't able to learn it quickly. அதாவது ஒரு விஷயத்தை படிக்கணும்னாக்கா அதை அவங்களால சீரை படிக்க முடியாது. ஒரு விஷயத்தை எழுதணுனாக்கா அதை அவங்களால சீரை எழுத முடியாது. ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்க மைண்டில் இருக்கும். ஸோ இதனால வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா they can't able to learn. So that's called reading disorder. So disorder in written expression, மேத்தமெட்டிக்ஸ் டிஸார்டர் அண்ட் மிக்ஸ் டிஸார்டர். ஸோ இதெல்லாம் வந்து ரீடிங்னாக்கா அவங்களால சரியாக படிக்க முடியாது, ரைட்டிங் எக்ஸ்பிரஷனாக எழுதி காட்ட முடியாது, மேத்தமெட்டிக்ஸ்லாம் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸே வராது. ஸோ தீஸ் ஆர் த சம் காமன் லேர்னிங் டிசபிலிட்டி. ஸோ இட் ஆட்டோமேட்டிக்கலி லீட் டு த ஸ்கோலாஸ்டிக் பேக்வர்ட்னஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்ளம் என்னன்னாக்கா ஒருவேளை அவங்க எந்த விதமான இல்னஸ் இருக்கலாம், ஜுரம் இருக்கலாம், இல்லை ஒரு வேளை வந்து அவங்களுக்கு எதனா விஷனோ, ஒரு வேளை பார்வை கம்மியாக இருக்கலாம், இல்லை காது கேட்காமல் இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த அதர். நெக்ஸ்ட் வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். ஸோ இதை நம்ம முன்கூட்டியே பார்த்தோம். ஸோ இது வந்து பிகாஸ் ஆஃப் inability to sustain attention, children with ACD cannot concentrate on studies. ஏன்னா அவங்க வந்து they are can't able to concentrate because they will be very hyperactive. And second thing is the attention will be deficit. அவங்க கவனிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வந்து they can't able to concentrate on a particular studies. எமோஷனல் ப்ராப்ளம். ஸோ சில பேருக்கு வந்து ஆங்ஸைட்டி இருக்கும், ஸ்கூல்னாவே ஒரு பயம் இருக்கும், ஸோ ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க எக்கனாமிக்ஸ் ரொம்ப புவராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் இன்அடிக்குவேட் டைம் மேனேஜ்மெண்ட். அதாவது அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்காது. அதாவது ஸ்கூல் நீங்கள் படிக்கணும், நீங்கள் படிங்க, இதனால் எதுவும் அந்த ஹெல்த் அந்த அந்த எஜுகேஷன்ஸினுடைய அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க வந்து தே வில் ஃபீல் லைக் தே ஆர் டிமோட்டிவேட்டட். ஸோ நெக்ஸ்ட் வந்து காசஸ் இன் என்விரான்மெண்ட், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து டிகோஆர்டினேட் என்விரான்மெண்ட் அட் ஸ்கூல். அதாவது ஸ்கூல் டிஸ்கோஆர்டினேட் என்விரான்மெண்ட்னாக்கா ஒரு வேளை டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம், இல்லைனாக்கா பீர் குரூப், அதாவது அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட இருக்கிற பசங்களுக்கு கூட எதனா ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதனால வந்து அவன் சரியாக படிக்க மாட்டான். நெக்ஸ்ட் வந்து புவர் டிசிப்ளின் அட் ஹோம். வீட்டில் நீங்கள் அந்த புவர் டிசிப்ளின் நீங்கள் பார்ப்பீங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கிறான், மேரிட்டல் டிஸ்கார்ட் அமௌங் த பேரண்ட்ஸு, ஆல்கஹாலிசம், ட்ரக் அப்யூஸ், அந்த ஃபேமிலியில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கூட அவன் வந்து ஸ்காலர்ஸ்டிக் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். அடுத்து சிப்ளிங் ரைவலரினாக்கா அந்த அண்ணன் தமிழுக்குள்ளேயே அந்த பழி வாங்குற எண்ணம் இருக்கும். ஸோ அதனால அவன் சரியாக படிக்க மாட்டான். அடுத்து வந்து ஓவர் ஆம்பிஷியஸ் ஆட்டிடியூட் ஆஃப் த பேரண்ட்ஸ். அதாவது பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நம்பிக்கை, அதாவது என் பையன் எல்லாமே படிச்சிருவான், எல்லாமே செஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஓவர் ஆம்பிஷியஸாக இருக்கும். ஆனால் பட் பையன் வந்து மன அளவில் ரொம்ப டிமோட்டிவேட்டாக இருப்பான். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்டர்னல். நெக்ஸ்ட் வந்து இவாலுவேஷன் ஆஃப் ஸ்காலர்ஸ்டிக் பேக்வர்ட்னஸ். ஸோ ஃபஸ்ட் அடுத்து வந்து நம்ம பார்க்கும்போது இவாலுவேஷன் எப்படி நம்ம இவாலுவேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா லுக் ஃபார் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். நம்ம முன்னாடி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் முதல்ல. அதாவது ரூல் அவுட் ஃபிசிக்கல் ப்ராப்ளம் என்னென்ன இருக்குது போது ரூல் அவுட் பண்ணணும், அதை பார்க்கணும், அட்ரஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பிஹேவியர் அனாலிசிஸ். அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, ஸ்கூலில் அவங்க பிஹேவியர் எப்படி இருக்குது, ஃபேமிலியில் அவங்க பிஹேவியர் எப்படி இருக்குது, பியர் குரூப்போட பிஹேவியர் எப்படி இருக்குது, அது வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் இன் இன்டெலிஜென்ஸ், ஐக்யூ அசஸ் பண்ணணும். அவன் ஐக்யூ எந்த அளவுக்கு இருக்குது, அந்த ஐக்யூக்கு வந்து சில கொஸ்டினர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு வி கேன் ஏபிள் டு அசஸ். அடுத்து வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ஸ்கூலில் அவனுடைய ஸ்கில்ஸ், அதாவது லேர்னிங் ஸ்கில்ஸு, லிசனிங் ஸ்கில்ஸு, ரைட்டிங் ஸ்கில்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து அவனுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம அசஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜிக்கல் இவாலுவேஷன். அடுத்து வந்து பொதுவாக அவனுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அது மாதிரி நம்ம இவாலுவேட் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த இவாலுவேஷன் ஃபார் ஸ்காலர்ஸ்டிக் பேக்வர்ட்னஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ், ரெமிடியல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஸ்காலர்ஸ்டிக் பேக்வர்ட்னஸ்.
One of the pertinent characteristics of pragmatists is that they learn slowly and unevenly. They are unable to cope satisfactorily with the usual educational or ordinary school. However, this proper guidance care. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னாக்கா அவங்க ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணும், ப்ராப்பர் கேர் இருக்கணும், நல்ல மோட்டிவேஷன் இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி சீக்கிரமாக அது வந்து we can able to identify the problem. We should reduce the problems, so we can refer the patient psychologist for counseling or any of these things. So first one, the elastic curriculum. So educationalists take care of preparing curriculum scholastic backward children. First and அவங்க scholastic backward இருக்கவங்களுடைய curriculum வந்து ரொம்ப elasticனாக்கா flexibility-ஆ இருக்கணும். It should be flexible as possible to suit the requirement of the individual student. So அந்த scholastic backwardness இருக்கவங்க curriculum வந்து flexible-ஆ இருக்கும், so they can easily able to study. Next one, the remedial instructions. So generally the teacher experts provide remedial instruction to the backward or slow learners. Remedial instructionsனாக்கா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு முன் வரணும்னா நம்ம என்னென்ன அவங்களுக்கு டெஸ்ட்டஸ் வைக்கணும், என்ன மாதிரியான டெஸ்ட் வைக்கணும், டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வைக்கிறதோ இல்லை வந்து அவங்களுடைய இன்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்க அட்ரஸ் பண்ணி அந்த ரெமிடியல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் வந்து கிரேடேஷன்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் மெட்டீரியல் கேன் பி கேர்ஃபுல்லி டன் டேக்கன். த கெப்பாசிட்டி அண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் இஸ் டு கன்சிடரேஷன். ஷார்ட் ஃப்ரீக்வெண்ட் லெசன் ஷுட் பி இன்ட்ரடியூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லாங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெசன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வுட் அவேர் த ஃபேக்ட். ஸோ அதே மாதிரி வந்து டீச்சிங் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம அப்ரோச் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஜென்ரேட்னாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம ஊக்கப்படுத்தணும், என்கரேஜ் பண்ணணும், சோஷியல் ஸ்கில்ஸும் சரி அவங்களுக்குள்ள கான்ஃபிடென்ஸை கொண்டு வரணும். ஸோ அவங்கள வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மியூசிக் ட்ராமாவில் அதுமாதிரி அவங்களை ஈடுபடுத்தணும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ப்ராக்டிஸ் ட்ரில் அண்ட் ரிவ்யூ. ட்ரில்னாக்கா எக்ஸசைஸ், அது வந்து அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். ஸோ தீஸ் ஆர் த சம் இம்பார்ட்டன்ட் ரெமிடியல் மெஷர்ஸ் ஃபார் திஸ். அப்புறம் வந்து ப்ரொவைட் ஹெல்த்தி என்விரான்மெண்ட். ஸோ அவங்களுடைய என்விரான்மெண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும். ஒரு ஸ்கூல் அட்மாஸ்ஃபியர் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், ரீசனபிளி ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ வந்து ஏதாவது ரொம்ப அதிகமாக சவுண்டோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக என்விரான்மெண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பீரியடிக்கல் மெடிக்கல் செக்அப். அவங்க ரெகுலராக அவங்களுக்கு மெடிக்கல் செக்அப் போகணும். இதுக்கு சைக்காலஜிஸ்ட்கிட்டயோ இல்லை மற்ற டாக்டர்ஸ்கிட்டயோ அவங்களுக்கு மெடிக்கல் செக்அப் அனுப்பணும். நெக்ஸ்ட் வந்து கிவ் மோட்டிவேஷன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். வி ஷுட் மோட்டிவேட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஓவர் கம் த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ நெக்ஸ்ட் வந்து give individual attention. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் கிவ் an individual attention. ஈச் அண்ட் எத்தனை பசங்க வந்து ஸ்காலர்ஷிப் பேக்வர்ட்னஸாக இருக்கிறாங்க எல்லாருக்கும் வந்து நம்ம அட்டென்ஷன் வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது வந்து அடாப்ட் ஸ்பெஷல் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ அதாவது ஸ்காலர்ஸ்டிக் பேக்வர்ட்னஸ்க்கு வந்து அதோட மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து வித்தியாசமாக இருக்கணும். மேபி வந்து ஒரு விதமான ஒரு ஆக்ஷன்லேயோ இல்லை ஒரு விதமான வேர்பல் ஒரு ஆக்ஷன் இல்லை ஒரு ப்ராக்டிக்கல் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இன்ஸ்டீட் ஆஃப் அவங்க நம்ம தியரிட்டிக்கலாக சொல்லி கொடுத்தோம், ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தா தே ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான மெத்தட்ஸ் பிபிடியோ இல்லை ஒரு கார்ட்டூனோ அந்த மாதிரி வச்சு நம்ம அவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹோம் விசிட் பை த டீச்சர்ஸ். ஸோ டீச்சர்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கும் ஹோம் விசிட் பண்ணணும். வீட்டில் வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்க, வீட்டில் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, ஸோ அவங்க என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, இல்லை பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பேரண்ட்ஸோடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அவன் மேலே. ஸோ அதெல்லாம் வந்து டீச்சர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணணும். அடுத்து ப்ராக்ரஸ் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தடவை வந்து நம்ம அவங்களுக்கு அந்த ப்ராப்பர் மெடிக்கேஷனோ இல்லை ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுடைய இது எப்படி இருக்குது, அவனுடைய ப்ராக்ரஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம அது. ஸோ த்ரூ த ப்ராக்ரஸ் ரெக்கார்ட் கேன் ஈஸிலி ஜட்ஜ் தட் வெதர் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் இம்ப்ரூவ் ஆர் நாட். ஸோ அதுக்காக வந்து நம்ம ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ தீஸ் ஆர் த சம் இம்பார்ட்டன்ட் points for scholastic backwardness. So next topic is identity crisis. So what is identity crisis? So our theorist Erikson என்ன பண்ற define பண்ற identity crisis are believed that it was one of the most important conflicts people face in development. According to Erikson, the identity crisis is a time of intensive analysis and explorations of different ways of looking at oneself. So identity crisis is a time of intensive analysis and exploration of different ways of looking. அதாவது ஒரு நபர் வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம், எப்படி அனாலிசிஸ் பண்ணுறோம், அவனை எப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ் எரிக்சன் சொல்கிறார். ஸோ சப்ஜெக்டிவ் சென்ஸ் ஐசோலைஸ் ஏ அப்சர்வேபிள் quality of personal sameness of continuity paired with some belief in the sameness continuity of shared in world image. A quality of unself-conscious living, this can be gloriously obvious in a young person who has found himself as a ஸோ இது ஐடென்டிட்டி கிரைசிஸ்னாக்கா வந்து நம்ம ஒருத்தனை எப்படி ஐடென்டிட்டி எப்படி நம்ம ஒருத்தருக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான ஐடென்டிட்டி கொடுக்குறோம், என்ன மாதிரியான லேபிள் கொடுக்குறோம். ஸோ அதுதான் எந்த மாதிரி அவங்கள்ட்ட அனாலிசிஸ் பண்ணுறோம், எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், இதுதான் வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஸோ வாட் ஆர் த காசஸ் ஃபார் ஐடென்டிட்டி கிரைசிஸ்? கிரைசிஸ்னா ப்ராப்ளம், ஐடென்டிட்டினாக்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ காசஸ் வந்து
people tend to experience the various points throughout the life, particularly the points of great change, including losing in starting a job. ஸோ ஜாப் லாஸ் ஆகிடுச்சுனாக்கா அவனுடைய ஐடென்டிட்டி மாறும். ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் வந்து பிகினிங் எ நியூ ரிலேஷன்ஷிப். ஒருவேளை இந்த நியூ ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்குள்ளே அந்த ஐடென்டிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எண்டிங் எ மேரேஜ் ஆர் பார்ட்னர்ஷிப், அதாவது ஒரு மேரேஜ் எண்ட் பண்ணுறது. ஸோ அதில் வந்து அவனோட ஐடென்டிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேவிங் எ சைல்டு, அண்ட் சைல்டு அவங்க எத்தனை பேருக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டி கிரைசிஸ் எப்படி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற சுச்சுவேஷன் இதில் சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் வந்து லூசிங் எ லவ்ட் ஒன் லூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் மூவிங்னா ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகுது. ஒரு இது கல்ச்சர்லேருந்து இன்னொரு கல்ச்சர், ஒரு இடத்துலேருந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகுது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸிங் ட்ராமேட்டிக் ஈவெண்ட்ஸ்னாக்கா ஒரு இது மாதிரி ஆக்சிடென்ட் ஃபேஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து லேர்னிங் அபவுட் ஹெல்த் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து தே வில் எக்ஸ்பீரியன்ஸ் த ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஸோ ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து எதில் காமனாக இருக்கும் சொல்கிறார் பார்த்தா மென்டல் இல்னஸில், டிப்ரெஷனில், கோடிபெண்டன்ஸில், பைபோலர் டிஸார்டர், பார்டர்லைன் பர்சனல் டிஸார்டர்ஸில் வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கும் அப்படின்றான். ஸோ வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஃபார் ஐடென்டிட்டி கிரைசிஸ்? ஃபர்ஸ்ட் வந்து who am I? First how can you tell if you are having identity crisis? While we all questions who we are for the time to time, you may having identity crisis if you are going through a big change and stressful time in life. The following questions begin to interfere with the daily life. Who am I? So first the question may be in general but regards in relationship, age or a career. So first one symptoms na yaar abdin. Next one what are our values? Nammudaiya values enna. Next one what is my role in the society or a purpose in life? So what are my spiritual beliefs or what am I passionate about? So these are the questions you should answer inside you. So இதெல்லாம் நீ ஆன்சர் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரிய வரும் whether you are have identity crisis or not. So next one the treatment. ஸோ ட்ரீட்மெண்ட் ஃபார் ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து சிம்பிள், லுக் இன்வர்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா அது நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் என்ன சொல்கிறா, லுக் இன்வர்ட், உனக்கு உள்ளே நீ பாரு அப்படின்னா. உள்ளே பார்த்து யூ ஷுட் எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். ஸோ டேக் சம் டைம் டு ரியல் லுக் வித் இன் யூ அண்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப் சம் கொஷின்ஸ். ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூ ஷுட் டேக் டைம் டு லுக் வித் இன் யூ அண்ட் ஆஸ்க் கொஷின்ஸ் பை யுவர் செல்ஃப். ஸோ அதுக்கு வந்து ஆஸ்க் கொஷின்ஸ், சி இஃப் யூ கேன் ஏபிள் டு ஆன்சர். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் நீங்கள் கேட்குறப்ப உங்களுக்குள்ள ஒரு ஆன்சர் பண்ண முடியுதா அந்த கொஷின்ஸை அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷின்ஸ் மைட் இன்க்ளூட், என்னென்ன கொஷின்ஸ் இன்க்ளூட் ஆகும் அதில் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இவங்களே கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா வாட் குவாலிட்டிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃபைன்ஸ் யூ, அதாவது என்ன குவாலிட்டிஸ் வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணுது, உங்களுக்குள்ள என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்குது. குவாலிட்டிஸ் மேபி இன் வாட் டைப் ஆஃப் கேரக்டர். ஸோ அதுதான் வந்து குவாலிட்டி. ஸோ என்ன மாதிரியான கேரக்டர் உங்களுக்குள்ளே இருக்குது, ஸோ அதுதான் அவங்க டிஃபைன் பண்ணுதா அப்படின்றது பார்க்கணும். அடுத்து வந்து இஃப் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் எ மேஜர் லைஃப் சேஞ்ச், ஸோ எது விதமான உங்கள் லைஃப்பில் ஏதாவது சேஞ்ச் ஏற்படுதா, இஃப் எஸ் அப்படின்னா எந்த விஷயம் அது உங்களை மாற்றிச்சு அப்படின்றது தெரியும். ஸோ அது மாற்றின பிறகு ஹவு ஆர் கோயிங் டு கோப் வித் தட் அப்படின்றது பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேல்யூஸ், உன்னுடைய வேல்யூ என்ன, அந்த வேல்யூக்கு எதிராக நீ எதனா வேலை செய்யறியா அப்படி. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் யுவர் இன்ட்ரெஸ்ட், பேஷன் அண்ட் ஹாபிஸ், உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் உன்னுடைய பேஷன் என்ன. நெக்ஸ்ட் வந்து வாட் கிரவுண்ட்ஸ் யூ, வாட் ஹெல்ப் யூ டு கோப் வென் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங், அதாவது ஒரு எது விதமான ஒரு போராட்டம் வந்துச்சுனாக்கா அது நீ எப்படி மேற்கொள்கிற அப்படின்றது பார்க்கணும். அப்படின்றது நீ உனக்குள்ளே கேட்கணும். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நீ யூஸ் பண்ணுற அது கோப் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து வாட் இம்பார்ட்டன்ட் டு யூ ரிகார்டிங் யுவர் வேல்யூஸ் அண்ட் பர்பஸ் இன் லைஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ன உன்னுடைய லைஃப்பில் உங்களுக்கு என்ன மாதிரியான வேல்யூஸ் இருக்குது, என்ன எதுக்கு பர்பஸ் யூ ஆர் லிவிங். அடுத்தது வந்து என்ன மாதிரியான ஐடென்டிட்டி உனக்குள்ள, நீ என்ன ஐடென்டிட்டி மனசில் யோசிச்சு வச்சிருக்கா. ஸோ தீஸ் ஆர் த கொஷின்ஸ் யூ கேன் ஆஸ்க் வித் இன் யுவர் செல்ஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்ச் ஃபார் ஜாய் அண்ட் அதர் வேஸ் டு கோப். ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்ச் ஃபார் ஜாய் ஜாயிலே உங்களுக்கு தெரியும், பட் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் யுவர் ஜாய். ஸோ அது வந்து வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. ஸோ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், you don't necessarily have the perfect job, but if you aren't doing anything fulfilling your life, then this might be why you feel you are in a crisis. So next point என்ன சொல்கிறேன்னாக்கா, இவங்க ஒரு வேளை பர்ஃபெக்ட் ஜாபாக இல்லை, எந்த வேல்யூமே செய்யலை உங்கள் லைஃப்பில் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்குன்னா, ஸோ உங்களுக்கு வந்து அந்த கிரைசிஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறோம். நெக்ஸ்ட் வந்து யூ மே ஃபைண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் இன் வாலண்டரினாக்கா ஒரு வேலை சர்வீஸ் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கா, அதில் சர்வீஸ் மூலிமா வந்து யூ கேன் கனெக்ட் வித் அதர் பீப்புள்ஸ் அண்ட் யூ கேன் டாக் வித் தெம். ஸோ இது மூலிமா உங்களுக்கு எதனா ஒரு திருப்தி கிடைக்குதா அப்படின்ற மாதிரி. ஸோ யூ கேன் ஃபைண்ட் ஐடென்டிட்டி தட் யூ ஆர்
you are making yourself happy by volunteering or doing service. So next வந்து find support. ஒருவேளை இந்த மாதிரி ஐடி கிரைசிஸ் இருந்தால் we can search your support in the community. So how will you cope with the big changes, stresses, question, identity? There are some places you can find a support. Do support for friends. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசலாம், பார்ட்னர்ஸ் கிட்ட இருக்கலாம். ஸோ வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சப்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்யூனிட்டி, உங்கள் ஊரில் இருக்கிறவங்கக்கிட்ட, ஒருவேளை உங்கள் சர்ச்சஸில் இல்லை ஒரு நியூ குரூப், ஒரு புது குரூப், உங்கள் பேர் குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு கிளப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க அடிக்கடி நீங்கள் போய் மீட் பண்ணலாம், உங்கள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் சப்போர்ட் குரூப், இந்த மாதிரி இஷ்யூஸை டீல் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். அது வந்து மென்டல் ஹெல்த் குரூப், அதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்ககிட்ட ஒரு குரூப் மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணி யூ கேன் ஹேவ் சப்போர்ட் ஃப்ரம் தெம். அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ், மேபி சம் குரூப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். So this some other people's expectations as well as our own can have a big effect. So இது வந்து just general ignore internal and external judgment. So வந்து ஐடென்டி கிரைசிஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் நம்ம இக்னோர் பண்ணிடணும். அதாவது அதர் பீப்புள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் as well as your own. பட் உங்களுக்குள்ளே வாட் யூ ஆர் ஃபீலிங், வாட் யூ ஆர் திங்கிங், அதுபடி யூ ஷுட் ஷோ யுவர் இன்வால்மெண்ட் இன் அ சொசைட்டி. ஸோ அதர்ஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு என்ன எது சொல்கிறாங்களோ அதுபடி ப்ளஸ் இன்டர்னலாக எதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வருதுனாங்க யூ ஷுட் இக்னோர் இட். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் a certain age, gender, culture group doesn't mean that you need to follow along if you have no longer believe what you are following. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஒருவேளை உங்கள் வயசில் இருக்கிற பசங்க வந்து அதே ஃபாலோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. ஜெண்டர், கல்ச்சரல் குரூப்பு, ஸோ அது வந்து உங்களுக்கு தப்பாக தெரியுதுன்னா யூ நோட் நீட் டு ஃபாலோ. இப்போ உங்கள் இன்டர்னலாக வந்து என்ன தோணுது, இன்டர்னலில் பாசிட்டிவாக தோணுனாக்கா யூ ஷுட் அதை தான் இக்னோர். இன்டர்னல்னாக்கா இன்டர்னல் பாசிட்டிவாக இருந்தால் யூ கேன் அக்செப்ட் இட். இஃப் இன்டர்னல் இஸ் நெகட்டிவ், உங்களை தோணுது அது நெகட்டிவ்னாக்கா யூ ஷுட் இக்னோர் இட். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஜட்மெண்ட், வெளியேறோம் யாருன்னா உங்களை பற்றி நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா யூ ஷுட் நோ நீட் டு go according to them. Okay, so your self perception is important to overall well-being, and spending time, energy, judgment, thinking and can go nowhere. It can make you time people love, understand changes you make, but you will have happier. So என்ன சொன்னால் செல்ஃப் பர்செப்ஷனாக உங்களுக்குள்ளே வந்து என்ன ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி பர்சீவ் பண்ணுறீங்க, எப்படி அந்த விஷயத்தை பார்க்குறீங்க, ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது வச்சு தான் யூ ஷுட் ஜட்ஜ் யுவர் ஐடென்டிட்டி அண்ட் யுவர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் யுவர் வேல்யூஸ். ஸோ அதுதான் என்னன்றாங்கனாக்கா இக்னோர் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஜட்மெண்ட். இக்னோர் இன்டர்னல்னாக்கா உள்ளே இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் வந்து இக்னோர் பண்ணுங்க அப்படின்றாங்க. எக்ஸ்டர்னல்னாக்கா வெளியே சுற்றி இருக்க உன்னுடைய கம்யூனிட்டி, உன்னுடைய கல்ச்சர் குரூப், உன்னுடைய ஏஜ், உன்னுடைய ஜெண்டர், அதில் வந்து என்ன நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது அதை வந்து இக்னோர் பண்ணுங்க அப்படின்ற. அது வந்து சீக் அவுட் சைட் ஹெல்ப். ஸோ இஃப் த ஸ்ட்ரெஸ் எவர் கெட்ஸ் டூ மச், கன்சிடர் சீக்கிங் அவுட் சைட் ஹெல்ப். திஸ் கேன் கம் டு ட்ரஸ்ட்வர்தி ஃப்ரெண்ட். ஸோ அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருந்தானாக்கா நம்பிக்கையாக இருக்கணும் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், ஃபேமிலி மெம்பர் கிட்ட பேசலாம், மென்டல் ப்ரொஃபஷனல் கிட்ட நீங்கள் பேசி இது எப்படி கோப் பண்ணுறது அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். ஸோ never feel afraid to ask for help. Life especially have big changes, can feel scary but you will go through it. ஸோ இதுதான் லாஸ்ட்டில் என்ன முடிக்கிறான் அப்படின்னாக்கா, ஸோ லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்கேரி திங்ஸ் இருக்கும். they will feel scary but never feel afraid. So especially big changes, life has a big changes. ஸோ எல்லா விஷயம் ஸ்கேரி வரும், எல்லாமே வந்து அஃப்ரேட் இதாகும், பட் அதே சேம் டைம் வந்து அது எல்லாமே you can go through it. So this finish your unit 3, that's called childhood disorders. So next will be your unit 4, that's called the psychosocial problems in major diseases and the role of medical social workers. So this finish your unit 3.